விஜய் அண்ணா அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிறந்த நாள் அதுவுமா சார். ஆனா அவர் வந்து தன்னோட பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. போன ரீசெண்டாக தான் ஒரு வந்து இவரோட படமும் அஜித் அவரோட படமும் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி ஒரு தியேட்டர் வாசல்ல ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் நான் சொல்றேன், நீங்க அதெல்லாம் குறைவு, இதை தாண்டி நடந்திருக்குன்னு சொல்றேன் நான். இவருக்கு ஈக்குவலான மாசான ஹீரோ அஜித் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ வந்து எப்போல்லாம் விஜய் அவர்களோட படம் வருதோ இல்லை அவரை பற்றின ட்ரெய்லர் வருதோ கண்டிப்பாக ஃபோட்டோஸ் மட்டும் ஏன் சார் ரிலீஸ் பண்ணுறாரு? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இதே விஜய் அவருடைய கட்சியில் இருக்கிற அவருடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஒரு 10 கார் பின்னாடி ஒரு 10 கார் பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் நான் கண்டித்து பேசியிருக்கேன். தளபதி பெயர் கொண்டவர் அப்படின்னு தான் சொல்லணும், யாருமே வந்து அவரோட பேர் விஜய்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் என்ன சார்? இது மாதிரி அவர் பேசின உடனே விஜய்க்கு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு 6 பேர் கொண்ட குழு இருக்கு. அந்த 6 பேர் கொண்ட குழுல உடனடியாக தகவல் கொண்டு போனாங்க. ஒருத்தரை வந்து நம்ம ஆக்டரா பாக்குறதுக்கும் தலைவரா ஏத்துக்கிறதுக்கும்ன்றது நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ரசிகரா இருக்கிறதுனால அவருக்கு வாக்கு விழுந்துருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதை யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பேர் நடுவில் அவர் இந்த ஃபீல்டுக்கு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறதுன்றது அது அவரோட எவ்வளவு பெரிய வந்து ஒரு போராட்டங்களுக்கு நடுவில் வரும்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து தேவையில்லாத விமர்சனங்களா தானே சார் இருக்கு. அதனாலதான் இல்ல இப்போ எங்க எல்லாரும் ஒரு இன்னொரு கதையை எடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டா உதய் விசஸ் விஜய், மு.க. ஸ்டாலின் விசஸ் விஜய். முதல் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, விஜய் வந்து முதல்ல அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்த்து வச்ச யாருன்னு சொல்ல போகிறோம் தெரியல சார். தெரியல. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வார் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? ஓகே. இப்போ வந்து நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அரசியல் ஆகட்டும் சரி, சினிமா ஆகட்டும் சரி, டே டு டே வந்து நம்மளை வந்து பரபரப்பாகவே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மிகையாகாது. அந்த மாதிரி தான் டெய்லியும் ஒரு விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கு பர்டிகுலரா வந்து தமிழ்நாடே நிறைய விஷயங்கள் உலுக்கி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஜய் அவர்களோட பிறந்த நாள் சார் இன்னைக்கு. ஸோ அவருக்கு வந்து ஒரு வாழ்த்தையும் தெரிவிச்சிடலாம் நம்மளோட டீம் சார்பா. விஜய் அண்ணா அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிறந்த நாள் அதுவுமா சார். ஆனால் அவர் வந்து தன்னோட பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் அவரோட ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக இருக்க மாட்டாங்கல்ல. டெஃபினட்டாக அவங்களோட இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் பரபரப்பாக ஒன்று நடந்திருக்கு சார். ஒரு சின்ன பையன் வந்து ஓட்டை வந்து உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் தீ வச்சு ஓட்டை உடைச்சிருக்காங்க சார். அது வந்து என்ன, ஓட்டை உடைச்சதுக்கு அப்புறம் அந்த தீயை அணைக்கிறதுக்கு தண்ணின்னு நினச்சி பெட்ரோலை ஊற்றிட்டாங்க சார். அது வந்து கை ஃபுல்லாக இதுவாயிடுச்சு. இந்த மாதிரியான ரசிகர்கள் இருக்கும்போது நமக்கு ஒரு விதத்துல பார்க்கும்போது இது நல்லதா இல்லை கெட்டதானே தெரியலையே சார். இது வந்து இது காலமாக இருக்குமா? நீங்க விஜய் கிட்ட மட்டும் இதை பார்க்காதீங்க, நீங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து பாருங்க. அவர் மேல இருக்கிறது ஏன்னா நான் என்னுடைய ஜென்ரேஷன் எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்க தியாகராஜ பாகவதர்னு நீங்க ஆரம்பிங்க. இது காலங்காலமாக இந்த சூப்பர் ஸ்டார்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை தான். இதுக்கு இன்னும் கூட சில சம்பவங்கள் நான் சொல்லுவேன். அது வந்து இந்த சூழ்நிலை இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அதை சொல்லக்கூடாது. இது வந்து கண்டிக்க தகுந்தது. அவரே இதை ஏற்றுக்க மாட்டார். ஆனால் இது வந்து இந்த சூப்பர் ஸ்டார்களுக்கே உள்ள பிரச்சனை. தமிழ்நாட்டில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்களுக்கு இது இன்னுமே இருக்கு. நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை உண்டியலில் காணிக்க போடுறோம், அதை காணிக்க போடுறோன்னு சொல்லி வரல வெட்டினவன் இருக்கான், காலை வெட்டின. இது வந்து முட்டாள்தனமான மடத்தனமாக. அது நீங்கள் நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், நான் இது யாருக்கும் இந்த விஷயத்தில் ஆதரவுலாம் கிடையாது. இது வந்து உண்மையிலே கண்டிக்க தகுந்தது. இது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. போன ரீசெண்டாக தான் ஒரு வந்து இவரோட படமும் அஜித் அவரோட படமும் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி ஒரு தியேட்டர் வாசல்ல ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் குறைவு, இதை தாண்டி நடந்திருக்குன்னு சொல்கிறேன் நான். இது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. இந்த பாலபிஷேகங்கள் இதையே வந்து நம்ம வந்து ஏழை குழந்தைங்களுக்கு பாலபிஷேகம் பண்ணிட்டு பால் ஊற்றிட்டு போகலாம், சரிங்களா? அதுவே முட்டாள்தனமானது. இது இது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். இது வந்து அறியாமைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு முட்டாள்தனமானது. அதுவும் படித்த இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக முன்னேறிட்டு இருக்கு. இப்போது இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க போது அது யாருமே எதுவும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். இன்னும் சொல்லுவாங்க, விஜய் அவர்கள் கொண்டாட்டமே வேணாம்னு சொன்னார். அங்கே இருக்கிற கள்ளக்குறிச்சியில் இருக்கிற வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. அதை தாண்டி இப்படிலாம் நடக்குதுன்னா அது வந்து இது முட்டாள்தனமானது.
ஒரு சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னும் போது அது அவருக்கு அவப்பெயர் தானே சார். இது வெவ்வேறு, அதுதான் இது மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே தலைவர்களுக்கு இந்த சிக்கல் இருக்குதான். தலைவர் எல்லாரும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. பிறந்த நாளுக்கு இதை காணிக்க கொடுக்குறோம், அதை காணிக்க கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறது இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. குறிப்பாக நடிகர்களை வந்து நீங்கள் நடிகர்களாக பார்க்கணும். அதை தாண்டி அரசியலுக்கு வந்தாங்கன்னா இதே விஜயா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி வேறு எந்த நடிகராக இருந்தாலும் கேட்டால் அரசியல் களத்துக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்றது பார்க்கணும். எல்லா நடிகர்களுக்கும் அப்படியே கண்ணை மூடிட்டு வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது. இது கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. பல கோமாளித்தனங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ரஜினி வந்து மேடையில் ஏறி அரசியல் கட்சியாக பிரகடனப்படுத்தும் போது அவர் வந்து அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது மேடையில் எப்படிப்பட்ட கோமாளிலாம் நம்ம பார்த்தோம். இப்போ பல பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து மேடைக்கு வருவார், மாநாடு எப்போ அறிவிப்பார் அப்படின்லாம் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. அவருக்கு அந்த தள்ளி போடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் வந்து அவசரமாக வந்து ரஜினிகாந்த் வந்து மேடை ஏறினார். அந்த மேடையில் எப்படிலாம் நடந்தாங்க ரசிகர்கள், எப்படிப்பட்ட ரசிகர்கள்லாம் நம்ம அங்கே பார்த்தோம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீம்ஸ் கிரியேட்டருக்கு நல்ல தீனியாச்சு, கேலியும் கிண்டலும் பண்ணுறவங்களுக்கு. அதனால் எனக்கு என்ன இது வந்து கண்டிக்கிறது அவர் விஜய் அவர்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டார். இது எங்கேயோ ஒன்று இது போல் நடக்குது, ஆனால் இதுவும் கூட வந்து அதை ஏற்றுக்கூடாதான் நான் சொல்கிறேன். சார், இதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே இவருக்கு ஈக்குவலான மாசான ஹீரோ அஜித் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ வந்து எப்போல்லாம் விஜய் அவர்களோட படம் வருதோ இல்லை அவரை பற்றின ட்ரெய்லர் வருதோ கண்டிப்பாக அஜித் அவர்கள் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நீங்கள் ரசிகர்கள் கொண்டாட்டம் வேணாம், இல்லை எனக்கான பேனர் வைக்காதீங்க, எதுவுமே வேணாம், எதுலேயுமே கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் ஃபோட்டோஸ் மட்டும் ஏன் சார் ரிலீஸ் பண்ணுறாரு? இல்லை, இது நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனி, இது ஒரு ப்ரைவசிமா. இது நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது. அவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுவும் சமூக வலைதளங்களில் விமர்சனமாக பார்க்கப்படுறதுனால தான் சார் இந்த क्वेश्चन வருது. அவங்க இருக்கிறது வந்து மீடியா ஃபீல்டு. ஃபோட்டோவே வெளியிடாமல் பண்ண முடியுமா? அவர் தனிப்பட்ட முறையில் இதே மீடியா ஃபீல்டில் அவர் இருந்து எப்படி சார் அவரால் வந்து ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே கூட வர முடியாது? அதுதாங்க, நான் அவருக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது. அவர் செலக்ட் பண்ணுறாரு, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போவேன், இந்த ஃபங்க்ஷன் நான் போக மாட்டேன்றாரு. ஒரு அரசியல் கட்சிக்கு நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன், இந்த நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன்னு சொல்கிறாரு. அதே சமயம் வெளி இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்களை எடுக்கிறத தவிர்க்கிறாரு. அவராக சில ஃபோட்டோக்கள் எடுக்கிறது வெளியிடுறது வந்து ஒரு ப்ரைவசி தானே. இப்போ நீங்கள் இப்போ என்னுடைய ஃபோட்டோவை வந்து இன்னொருத்தர் எடுக்கிறதுக்கும் நானே என்னுடைய ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஃபோட்டோ போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. கண்டிப்பாக அது அவருடைய ப்ரைவசி சம்மந்தப்பட்ட அவர் குடும்ப ஃபோட்டோ வெளியிடலாம். ஆனால் ஒரு குடும்பத்தோடு போகும்போது அவருடைய ஃபோட்டோ எடுக்கிறது, இல்லை அவருடைய மகள் வந்து எங்கேயாவது காலேஜுக்கு போகும்போது வெளியில் எங்கேயோ போகும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து இதுதான் வந்து அஜித்தோட மகள் சொல்லி அதெல்லாம் வந்து உங்களோட பிரைவசி. இது வந்து தனிப்பட்ட தன்னுரிமை சார்ந்த ஒரு பிரைவசி மேட்டர். அப்போ அவர் வந்து அதை வந்து சில நடந்தது கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாருன்னா அதுவும் விமர்சிக்கப்படுது. இப்போ நானே கூட கண்டிச்சிருக்கிறேன், வந்து ஒரு செல்போனை பிடுங்கிறது, அலக்கழிக்கிறது, இதெல்லாம் தப்புன்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு மீடியா வெளிச்சமுள்ள ஒரு நபர் அவர் வந்து பொது இடத்துல போறாருன்னா சிசிடிவி கேமரா கூட இருக்குது, அதுவும் படம் எடுத்துகிட்டு தானே இருக்குது. ஆனால் ஒரு செல்ஃபோனை வச்சு எடுக்கும்போது கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லைன்றத ஒரு சமிக்கையில் நம்ம தெரிவிக்கிறாங்க, இல்லை ஒரு அறிக்கையில் தெரிவிக்கிறாங்க, இல்லை ஒரு ஊடகத்தில் தெரிவிக்கிறாங்கன்னா அதை நம்ம தவிர்த்துக்கணும். இப்போ நான் இது பெருமைக்காக சொல்ல, இப்போ நான் வந்து காலையில் ஒரு பார்க்கில் பூங்காவில் வந்து நான் வந்து வாக்கிங் போகிறேன். பல அரசியல் கட்சி தலைவர்கள் பார்க்குறாங்க, நடிகர்கள் போகிறாங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நான் என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன். புரியுது சார். ஸோ ஒரு உடற்பயிற்சி சம்மந்தமாகவோ இல்லை ஒரு வாக்கிங் போகிறது அவங்க வேலையை அவங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்கள் ஒரு முக்கியத்துவம், இங்கே கேரளாவில் இந்த பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் தான் அந்த பிரச்சனை இருக்குது. அது மாறணும் தான் நான் சொல்கிறேன். ஓகே சார், நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இதே விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கிற அவருடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஒரு 10 கார் பின்னாடி ஒரு 10 கார் பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் நான் கண்டித்து பேசியிருக்கேன். யாரும் இது வந்து விஜய் அவருக்கு இது உடன்பாடு கிடையாது. விஜய் அவர்கள் தகவல் உடனே போய் அவர் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாரு. ஓகே, இது வந்து விஜய்க்கு அதில் உடன்பாடு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவர் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஒரு மக்கள் தலைவர் இருக்காங்க, இல்லை ஒரு ரொம்ப வந்து பிரபலமானவங்க இருக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய தவறு வந்து அவங்க கெட்ட பேர் தான், நீங்கள் சொல்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாதுன்ற இல்லை, பொறுப்பேற்றுக்கிறதுன்றது வேற. ஆனால் இது வந்து தொடர்ந்து ஒரு மாதிரியான விஷயங்கள் சார். இப்போ நீங்கள் வந்து அந்த புஷி ஆனந்த் சொன்னீங்களா, இப்போ நான் அவரை பற்றியும் ஒரு விஷயம் சொல்கிறேன். தளபதி பெயர் கொண்டவர் அப்படின்னு தான் சொல்லணும், யாருமே வந்து அவரோட பேர் விஜய்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் என்ன சார்? இது கொஞ்சம் ஓவரா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் கேட்குறேம்மா, எம்ஜி ராமச்சந்திரன் அவர் எம்ஜிஆரும் சுருக்கிட்டாரு, சரிங்களா? அவரே வந்து அதுதான் நான் சொல்றேன். எங்கேயாவது எம்ஜிஆர் வந்து யாராவது புரட்சி தலைவர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த எம்ஜிஆர்ன்றது தான் அடையாளம். அதே மாதிரி இருக்கிறது அந்த விஜய்ன்றது தான் அடையாளம் தவிர இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு வகையான ஒரு முகஸ்துதி தான். இதெல்லாம் இது வந்து இவர் வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறது இல்ல சொல்றதுன்றது வேற. ஆனா இல்ல, இந்த தகவல் நான் சொல்ல எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ஓகே சார். இது மாதிரி அவர் பேசின உடனே விஜய்க்கு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு 6 பேர் கொண்ட குழு இருக்கு. அந்த 6 பேர் கொண்ட குழுல உடனடியாக தகவல் கொண்டு போனாங்க.
உடனடியே அவர் கூப்பிட்டு வந்து அதை கண்டிச்சும் இருக்காரு. இனிமேல் இந்த மாதிரி வந்து பேசக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அந்த ரியாக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா அவரோட முகம் வாட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க கள்ளக்குறிச்சி வந்தபோது. எஸ் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மை. நீங்கள் இந்த தகவல் உடனடியாக வந்து அவர் கவனத்துக்கு கொண்டு போனாங்க. அவர் கூப்பிட்டு வந்து கண்டிச்சார். அதே மாதிரி இந்த கார்கள் பவனி வர்றது அதையும் சொல்லியிருக்காரு. 4 கார் தான் இருக்கணும், முன்னாடி 2 கார் பின்னாடி 2 கார். அது கூட இந்த மாவட்ட நிர்வாகி மட்டும் தான். மீதி எல்லாத்தையும் இந்த 50 கார் புடை சூழ போகிறது இதெல்லாம் வந்து உடனுக்குடன் அவர் தகவல் போகுது. அது உடனே அவர் கரெக்ட் பண்ணுறாரு. சார் இப்போ ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம தலைவர்களாக பார்க்க முடியாது. ஒருத்தரை வந்து நம்ம ஆக்டராக பார்க்கறதுக்கும் தலைவராக ஏற்றுக்கிறதுக்கும்ன்றது நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ரசிகராக இருக்கிறதுனால அவருக்கு வாக்கு விழுந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதையும் யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேர் நடுவில் அவர் இந்த ஃபீல்டுக்கு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறது அது அவரோட எவ்வளவு பெரிய வந்து ஒரு போராட்டங்களுக்கு நடுவில் வரும்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து தேவையில்லாத விமர்சனங்களா தானே சார் இருக்கு. அதனாலதான் இல்ல நிச்சயமா இது வந்து தவிர்க்க வேண்டியதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கும்போது வெளியில வராது. எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் அரசியல் வந்தோம்னா அப்போ ரிட்டையர் ஆயிட்டாருன்னு கிடையாது. அவர் அப்பவும் கூட அவ்வளோ நடிச்சிருக்க முடியும். ஆனால் வயது ஒரு மூப்படையும் போது கிட்டத்தட்ட ஒரு 60 வயது கடக்கும்போது 55 வயது கடக்கும்போது தான் ஒரு தீவிரமான ஒரு என்ன சொன்னா ஒரு தனி கட்சின்ற அந்த இடத்துக்கே அவர் வராரு. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து ரொம்பவும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ வந்து அவருடைய வந்து வயது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு 48 வயசு. ஆமாம் சார். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 15 வருஷம் அவர் உழைக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கே வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி வர்த்தகம் நடக்குது. இதை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டால் கூட இன்றைக்கி ஜெய் பண்ண ஒரு 10,000 கோடி ஆகுது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு தான் இவர் வந்து அரசியலுக்கு வராரு. அப்போ ஒரு இன்னும் கவனமாக இருக்கணுன்றது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதை தவிர்த்துப்பார் கண்டிப்பாக. ஆனால் அவர் வந்து எளிமையை விரும்புகிறார். எவ்வளோ எளிமையாக இருக்கணுமோ அவ்வளோ எளிமையாக இருக்கார். ஒரு நடிகனுக்குள்ள எந்த ஒரு அடையாளத்தையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு நான் அறியப்பட்ட வரையும் எனக்கு தெரிந்த வரையும் நான் புரிந்து கொண்ட வரையும் கேட்டால் ஒரு இடதுசாரி கொள்கை உள்ளவங்க தான் இங்கே எல்லாருமே. நான் இன்னும் இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே அது வந்து திமுக தலைவராக இருக்கட்டும் அல்லது விசிகா தலைவராக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் லீடர்கள் இன்னும் பல பேர் கேட்டால் எல்லாமே இடதுசாரி கொள்கை உடையவங்க. எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வலதுசாரி சார்ந்து இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ பவன் கல்யாணம் எடுத்துங்க, லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ரைட்ல முடிச்சாரு. லெஃப்ட் வந்து சேவாரா படுத்தாரு இடதுசாரி கொள்கை தான். ஆனால் எங்கே போய் முடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா மோடியை தூக்கி பிடிச்சாரு கடைசியாக. ஆனால் அந்த மாதிரி கூட வந்து விஜய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு இடதுசாரி கொள்கையோட இது மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு பொது ஊடகத்தை சொன்னேன், இது ஜெயலலிதா அரசியல் மாதிரி இருக்குது. மீண்டும் ஹெலிகாப்டரை பார்த்து கை கூப்பி வணங்குறது, டயரை துடைக்கிறது, இந்த வேலை தான் இருக்கக்கூடாது. இது வந்து புசியானதுக்கு இது ஓவர்னே சொல்லி தகவல் வந்து உடனடியாக வந்து விஜய் அவர்கள் கவனத்துக்கு போச்சு. அதை வந்து திருத்திக்கிட்டாங்க. இது நடக்குது. ஓகே சார், இப்போ வந்து அவர் அரசியலுக்கு ஒரு 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 பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக வரணும்னு எதிர்பார்க்குறாரு சார். எந்த அளவுக்கு அதில் அவர் வெற்றி பெறுவாருன்றது தெரியல. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது யாருக்குமே தெரியாது சார். அவர் எப்பயாவது வந்து என்டிகேவோட கூட்டணி, சீமான் கட்சியோட கூட்டணியை நடத்தும் அப்படின்னு யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? விஜய் சொன்னாரா? விஜய் வந்து நல்லா புரிஞ்சுங்கம்மா, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலையும் வந்து என்னன்னா அவர் வந்து நான் வந்து நாம் தமிழரோட கூட்டணின்னு சொல்லவே இல்லை. நாம் தமிழரில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அவங்களோட சின்னம் பறிக்கப்பட்ட போது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் அந்த நேரத்தில் அந்த பாடல் வெளியிட்ட போது மைக்கை வெளியிட்டவன்னு கேட்டால் அதை இவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அவர் வந்து உடனே வந்து மீடியாவில் வந்து ஒரு விஷயம் செஞ்சுருக்கணும். ஒன்று, நான் வந்து வெளியிட்டது வந்து ஒரு பொதுவான பாடல், அவர் எதுவுமே சொல்லலைன்னு சொன்னால் அங்கே ஏதேனும் வந்து மறைமுகமான ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கலாம். அதை அவர் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் விஜய் வந்து எங்கேயும் நேரடியாக வந்து நான் நாம் தமிழருக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தனித்து போட்டின்னு சொல்லிட்டார். அதன் பிறகு அவர் சொல்கிறாரு கேட்டால் ஒரு அறிக்கையில் சொல்கிறாருன்னு கேட்டால் மீண்டும் சொல்கிறாரு யாருக்கும் எந்த ஆதரவும் இல்லை, வேட்பாளரும் அறிவிக்கலை, ஆதரவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருடைய தெளிவான நடவடிக்கை தான் இது. அந்த மைக்கில் அந்த சமிக்ஞையை மட்டும் இவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. எந்த இடத்துலையும் இன்னும் வந்து அவர் வந்து யாரோட கூட்டணியும் சொல்லவே இல்லை. இன்னும் வந்து கொள்கையை அறிவிக்கவே இல்லை. கொள்கை என்னன்னு தெரியணும், அவருடைய கோட்பாடு என்னன்னு தெரியணும், தத்துவம் என்னன்னு தெரியணும், அரசியல் எதிரி யாருன்னு தெரியணும். இப்போ எங்கள் எல்லாரும் இன்னொரு கதையை எடுத்துக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டால் உதய் விசஸ் விஜய், முக ஸ்டாலின் விசஸ் விஜய் அப்படின்னு. இன்னும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவுக்கே வரல. ஆனால் இவங்க வராங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. என்னன்னு கேட்டால் நமக்கு எதிரானவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பிம்பம் கிரியேட் ஆகுது. அது எப்படி வருது? யார் உருவாக்குறாங்க? இப்போ சீமான் நீங்கள் எடுத்துங்க, நான் வந்து பெரிய நீண்ட அறிக்கையாக இருக்குது.
முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? விஜய் வந்து முதல்ல அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்த்து தெரிவிச்சார். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள். தெரியல சார். தெரியல. திருமாவளவன் தான் சொன்னார் முதல்ல. ஃபஸ்ட்டு சொன்னது அவர் தான். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவத்தில் வந்து அதை வந்து வேறு மாதிரி அது உடனே இன்னொரு சம்பவத்தில் அவர் வந்து அதே திருமாவளவன்கிட்ட வந்து கேட்குறாங்க. மணிப்பூர் சம்பவத்தை பற்றி அவர் பேசிட்டு இருக்கும்போது கேட்கும்போது இப்போ இதுவாக உங்களுக்கு முக்கியம், மணிப்பூரில் இவ்வளோ பேர் சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றி கேட்காம நீங்கள் இதை பற்றி கேட்டுருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதை ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் திருமாவளவன் தான் முதல்ல சொன்னார். அப்போ நாளைக்கு திருமாவளவன் அவர்கள் இவர் கட்சி சார்ந்தவனே எதுவும் நடக்கலாம். எவ்வளோ காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதே திருமாவளவன் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது பார்த்தீங்கன்னா அவருக்கு இணக்கமான ஒரு 2 பக்கமும் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து விசிகாவில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் சில நிர்வாகிகள் வந்து கலைஞரோடு நெருக்கமாக கொண்டு போயிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அரசியல் பலவீனம் அடையுது. இதே ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா இப்போ நடந்த இந்த தேர்தலே கூட கூட்டணிகள் அணி மாறி இருக்கும். அங்கே வலிமையான தலைவர் இல்லை, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லை. அங்கேயே வந்து கப்பல் தள்ளாடிட்டு இருக்கும்போது எப்படி திரும்ப வந்து அங்கே போக முடியும்? இங்கே 2 சீட்டு வந்து வழங்குறாங்க, 3வது சீட்டு மறுக்கப்படுது, பொது தொகுதி மறுக்கப்படுது, வேற ஆப்ஷன் இல்லையே. அப்போ அங்கே போயிட்டு தோக்கிறத விட நான் 3 சீட்டு வாங்கி 4 சீட்டு வாங்கி அங்கே தோக்கிறத விட இங்கே 2 சீட்டு வாங்கி இங்கே ஜெயிக்கலான்ற முடிவு பண்ணிட்டாங்க. இதான் உண்மை. இதான் உண்மை. மனக்கசப்போடு தான் இருக்கிறார். ஆனால் விசிகால இருக்கிற தலைவர்களுக்கு இன்னும் சில தலைவர்களுக்கு வேணும்னா இது ஒரு சரியான முடிவாக இருக்கும். அவரை பொறுத்தவரை திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து அங்கே வந்து எதிர்க்க வந்து இன்னொரு அணி வந்து வலிமையாக இல்லைம்மா. அதிமுக வலிமையாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நடக்கும். இப்போ வந்து கேட்குறேன், இவர் வந்து பிஜேபியை வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையும் நீங்கள் கூட்டணியில் சேர்க்காதீங்கன்னு சொன்னார். அதை அவங்க ரிசீவ் பண்ணாங்க, அதை நன்றி தெரிவித்தாங்க, இதெல்லாம் நடந்தது. ஒரு வகையில் வந்து அவங்க கூட்டணியில் சேர்க்கல தான். ஆனால் வெளிப்படையான அந்த எதிர்ப்பு இல்லை, மோடி எதிர்ப்பு இல்லை. இங்கே மோடி எதிர்ப்பு இருந்தது. இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உண்மையாகவே நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் அடுத்து ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் சார். ரொம்ப நன்றி.